இன்னைக்கு ஒரு கமெண்ட்டுக்கு தான் நம்ம பதில் பார்க்க போகிறோம். ஸ்ரீராம் திருநெல்வேலி அவர் வந்து என்ன அனுப்பிச்சிருக்காருன்னா, எனக்கு புரியல, டெரஸில் கார்டனை போட்டுட்டு யூடியூப்ல வீடியோவை போட்டுட்டு அறுவடையாமா. அவள் உடம்ப பார்த்தாலே தெரியுது, புருஷங்காரன் தான் மாடியில் வேலையை எல்லாத்தையும் பார்த்துருப்பான். இவங்க சும்மா அறுவடை வீடியோ போட மட்டும் வருவாங்க, எங்கள் அக்கா குண்டக்கா. இப்போ இதுக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும்னு நினச்சேன்னா, ஆக்சுவலி நான் குண்டக்காவோ குள்ளியக்காவோ கருப்போ சிவப்போ அழகோ ஏதோ அதை பற்றிலாம் நான் கவலைப்படவே விரும்பல. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கிங்க. சோஷியல் மீடியாவில் வந்துட்டாலே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வர்றது சகஜம். அதை நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ அதை அப்படியே தட்டி விட்டுட்டு போகிறது தான் நம்மளுக்கு அழகு. ஆனால் இதுக்கே நான் பதில் சொல்லணும்னு நினச்சேன்னா, மாடி தோட்டத்தில் வந்து நான் 5-6 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, உண்மையாக ஃபாலோ பண்ணுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மாடி தோட்டம் தாங்க, மாடி தோட்டத்தில் தான் அறுவடை. உண்மையான விவசாயம் செய்யும் தமிழ் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் தெரியும் மாடி தோட்டத்தில் காய்கறிகள் அறுவடை எடுக்க முடியுமா எடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே என் புருஷன் தான் இந்த மாதிரி நான் அறுவடை எடுக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுக்கு தான் நான் பதிலடி கொடுக்கணும்னு நினச்சேன். குண்டா இருந்தால் அவங்க அறுவடை எடுக்கலன்னு அர்த்தமா, இல்லை உடல் உழைப்பு போடலன்னு அர்த்தமா, குண்டா இருக்கவங்க யாரும் உழைப்பாளிகளாக இருக்கக்கூடாதா, இல்லை குண்டா இருக்கவங்க வேலை செய்யலன்னு அர்த்தமா? இந்த மாதிரிலாம் இது ஒரே ஒரு வீடியோ பார்த்துட்டு அபத்தமாக வந்து கமெண்ட் போடுறது வந்து ரொம்ப தப்பு. ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம உடல் உழைப்பு போட்டு தினசரி மாடி தோட்ட விழாக்கெல்லாம் ஷேர் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய டப்பெல்லாம் நான் தூக்குவேன். ஸோ இவருக்கு வந்து நான் அந்த பதிலை கொடுக்க விரும்பல. என் புருஷனால தான் நான் இவ்வளோ அறுவடைன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. என்னோட ஏர்லியர் ஷார்ட்ஸை போய் பாருங்க, வீடியோஸை போய் பாருங்க. மாடி தோட்டம்னா என்ன, அதுக்காக என்னென்ன பண்ணலாம், எப்படி உடல் உழைப்பை போடலாம், எப்படிலாம் அறுவடை எடுக்கலாம்னு சொல்லிட்டு பல லெசன்ஸ், பல வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஏடாகுடமா இந்த மாதிரி அடுத்தவங்களோட உழைப்புக்கு வந்து இன்னொருத்தவங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டா அங்கே கோபம் வந்து ரொம்ப அதிகரிக்கும். ஹாப்பி கார்டனிங்.